எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைம், நேரத்தின் முக்கியத்துவம். டைரக்டாக ஒரு சம்பவத்துக்கு போயிடலாமா? ஒரு சத்சங், அதில் கலந்துக்கக்கூடிய ஒருத்தர், அவருக்கு 60 வயசு ஆயிடுச்சு. அந்த சத்சங் நடத்தக்கூடிய குருவுக்கு ஒரு 70-75 வயசு இருக்கும். இந்த பெரியவர் 60 வயசு பெரியவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த குரு எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தத்தில் இருக்கார். அது எப்படி அவரால் முடியுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த குருவை பார்த்து கேட்குறாரு, நான் உங்களை பார்க்குறேன், எப்போ பார்த்தாலும் உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்கீங்க, இந்த மாதிரி நாங்கள் இருக்க முடியாதா? அப்போ அந்த குரு கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, பசங்கள்லாம் இருக்காங்க, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், எனக்கு இப்போவும் தெம்பு இருக்குது, ஸோ இனி ஒரு 10-15 வருஷம் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன், என் உடம்பு எவ்வளோ ஒத்துழைக்குதோ அது வரைக்கும் சம்பாதிக்கலான் இருக்கேன், என் பசங்களுக்கு குழந்தைகள்லாம் பிறந்துட்டாங்கன்னா பேர குட்டிகளெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை போக்கிடலான்னு நினைக்கிறேன், முடியும் போது காசி ராமேஸ்வரன் ஊர் சுற்றலான் இருக்கேன் அப்படின்றார். அப்படியா அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும்? இல்லை நீங்கள் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? அப்போ குரு சொல்கிறாரு, ஓகே நான் மெடிடேஷன்லாம் பண்ணுறேன், அதனால் சந்தோஷமாக இருக்கேன், உங்கள் இது கொடுங்களேன், ஏன் உங்களுக்கு சந்தோஷம் எப்போ வரும் நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி உங்கள் ஜாதக குறிப்பெல்லாம் கொடுங்க, உங்கள் நேரம் கொடுங்க, பிறந்த டைம் கொடுங்க, டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயிலாம் கொடுங்களேன்றாரு. வாங்கிக்கிறாரு. ஒரு கணிக்கிறார். கணிச்சு இந்த குரு என்ன சொல்கிறாருன்னா, தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம் நான் சொல்ல வேண்டியிருக்குன்றார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் ஜாதகப்படி நீங்கள் ஒரு 7 நாள் தான் என்னை உயிரோடவே இருப்பீங்க, அதனால் நீங்கள் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் பண்ணிவிடுங்க அப்படின்றார். உடனே அவர் முகம் அப்படியே வாடி போச்சு. உடனே அவர் கிளம்பி வீட்டுக்கு போய்ட்றார். மனசோடைய ஒடிஞ்சு போய்ட்டார் அவர். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி தெரியல, ஆனால் ஜாதகம் அப்படி சொல்லுது 7 நாள் தான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிற குருவும் ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தெரிஞ்சவர். உடனே முடிவு பண்ணுறாரு. உடனே பசங்களெல்லாம் கூப்பிட்டு எல்லா சொத்து எழுதி கொடுத்துட்றாரு. எனக்கு குழந்தைங்க பேர குழந்தைங்க பிறந்து அதை வளர்க்குற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு. பொதுவாக சொன்னாங்க 60 வயசு மேலே ஆனால் வானப்பிரஸ்த நிலை, இறைவனை தேட வேண்டிய டைமு, இல்லை காசி ராமேஸ்வரம் போட அது இப்போவே ஆரம்பிக்கணும், 7 நாள் தான் டைம் இருக்குது, அதனால் இப்போவே உட்காந்துடணும்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் காலம் வந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் தெரிஞ்ச வழியில் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார், கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறார், பண்ணுறார். 2-3 நாளுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டார். அப்படின்னா என்ன, இறப்பு வந்தால் பரவாயில்ல, ஒரு சாந்தமான நிலைக்கு வந்துட்டார். கரெக்டாக அந்த 7ஆவது நாள் வருது. அந்த 7ஆவது நாள் அந்த குரு ஒரு அடி பார்த்துடலாம் அப்படின்றதுக்கு திருப்பி அதே சத்சங்க வராரு, குருவை பார்க்குறாரு. இன்றைக்கி இந்த 60 வயசு பெரியவருடைய முகம் பிரகாசமாக இருக்குது, ரொம்ப கிளியராக இருக்கார். ஏன்னா சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்துட்டாரு. இப்போ அவர் இறைவனை மட்டுமே நினச்சிட்டு இருந்தார் ஒரு கடந்த 7 நாட்களாக. அவன் குரு பார்த்து சொல்கிறார், இப்போ உங்கள் முகம் ரொம்ப பிரகாசமாக இருக்கே அப்படின்றார். இல்லை நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் விட்டுட்டு இப்போ இறைவன் நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ குரு சிச்சிலே சொல்கிறாரு, ஆக்சுவலாக நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சாவ போகிறது கிடையாது, நான் சும்மா தான் அப்படி கணிச்சு சொன்னேன். ஏன்னா நீங்கள் இறை நிலைக்கு வரணும், இந்த இறை சேவைக்கு வரணுன்றதுக்காக நான் அந்த அக்கறையில் சொன்னேன், அவ்வளோதான். யார் ஒருத்தர் இறைவனோட கனெக்ஷன்லேயே இருக்கிறாங்களோ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ரியலாகவே குடும்ப கடமைகளும் முடிஞ்சிருந்திருக்கு, அதனால தான் நான் இப்படி சொன்னேன். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் பரமாத்மாவை நினைச்சுட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, நான் 60 வயசு வரைக்கும் வாழ்வேன், அதுக்கப்புறம் எல்லா வேலையும் கமிட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இறைவன்கிட்ட வரலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இது லாஜிக்கே கிடையாது, கிடையவே கிடையாது. ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறார், அச்சானக்குன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறார். அச்சாக் என்னக்குன்னா எப்போ வேணால் எது வேணால் நடக்கும்னு அர்த்தம். எதுவுமே கேரண்டி கிடையாது. இல்லை கலியுகத்தில் பிறக்கிற குழந்தை வயிற்றுலேயே டெலிவரி ஆகலாம், அது உள்ளே சாகிறது கூட நடக்குது. அப்போது கேரண்டின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எப்போ நான் 1 வயசு சாகலாம், 10 வயசு சாகலாம், சில பேர் 100 வயசு கூட வாழலாம். ஸோ இந்த பிறப்பில் இது லாஜிக்கே இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குறது கரெக்டு கிடையாது. 60 வயசு வாழ்ந்துருவோம், அதுக்கப்புறம் நம்ம வரலான்னு. அதை ராஜயோகத்தில் பரமாத்மா சொல்கிறாரு, இங்கே உங்களுக்கு இப்போ என்ன வயசாக தான் வானப்பிரஸ்த நிலைன்றார். பக்தியில் 60 வயசு அப்படின்னா 60 வயசுக்கு மேலே நீங்கள் இறைவனை தேடி போவீங்க. ஆனால் இங்கே ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இனி விநாசம் வர்றதுக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம தயாராகி போகணும். இப்போ சில பேருக்கு 10 வயசாக இருக்கும், இல்லை 20 வயசு தான் இருக்கும், இவங்களுக்கு 60 வயசு ஆகணும்னா அதுக்குள்ளே கல்பமே முடிஞ்சிடும். இந்த கல்பம் முடிஞ்சு அடுத்த கல்பம் ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ எப்போ ரெடி ஆகுறது? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இது கடைசி நேரம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது
ஓகேவா? இப்போது 60 வயசு மேலே ஆனதுக்கப்புறம் சேவை பண்ணலான்னு நினைக்கிறது எப்படி இருக்குன்னா, அதுக்கு ஒரு மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், தர்மபுத்திரனை பற்றி தெரியும். அவர் தானம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு அந்தணன் வந்து ராத்திரி ஒரு 8 மணி போல் வந்து உதவி கேட்குறாரு. அப்போது தர்மபுத்திரர் சொல்லி இருட்டாயிடுச்சு, நீ நாளை காலம்பரமாக கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அந்தணன் என்ன பண்ண முடியும், இப்படி சொன்னதுனால அவர் கிளம்பி போயிட்டார். இது கேட்ட பீமன் வந்து ரொம்ப சிரிக்கிறார். எங்கள் அண்ணன் கடவுளாயிட்டார் ஊர் ஃபுல்லாக சொல்லி தெரியுறாரு. இது அர்ஜுனன் கேட்டு சிரிக்கிறார். அர்ஜுனனுக்கு புரியவே இல்லை, ஏன் பீமன் வந்து அண்ணன் கடவுளாயிட்டான்னு சொல்கிறான்னு தெரியல. அண்ணன்கிட்டே போய் சொல்கிறார், பீமன் அண்ணா வந்து இப்படி சொல்கிறாரு, நீங்கள் வந்து கடவுளாயிட்டீங்கன்னு. அப்போ தர்மபுத்திரன் பீமனை கேட்குறேன், நீ ஏன் இப்படி சொல்லி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாம், நீ நாளை காலம்புரை வந்த அந்தனுக்கு உதவின்னு சொல்கிறல்ல, நாளை காலம்புரை இருக்கு, நீ உயிரோடு இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்லை அந்த அந்தனன் உயிரோடு இருப்பார்னு எப்படி தெரியும்? நீ நாளை காலம்புரை நீ பணக்காரனாகவே இருப்பேன்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் சேர்ந்து வரும்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சால் தானே நீ இதெல்லாம் வாக்குறுதி கொடுக்க முடியும். அப்போ தான் தர்மபுத்திரனுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. ஆமாம், நான் சொன்ன வார்த்தை தப்பு தான், முடிஞ்சால் இப்போ பண்ணிடணும். பாருங்களேன், நமக்கு இன்றைக்கி இருக்கிற டேட்டு மட்டும்தாங்க உத்தரவாதம், வேறு எதுவுமே உத்தரவாதம் கிடையாது. நேற்று முடிஞ்சு போனது நாளைக்கு வந்தால் தான் உண்டு. அப்போ இன்றைக்கி தான் உத்தரவாதம். அதான் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ், ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ இன்றைக்கி பண்ண வேண்டிய கடமைகள் எல்லாம் பண்ணிடுறது புத்திசாலித்தனம். நாளைக்கு தள்ளி வைக்கிறது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கவே முடியாது. இதை ஒவ்வொருத்தரும் யோசிச்சா நல்லது. ஓகே, இன்றைக்கி வந்து ஏப்ரல் 10 அப்படின்னா 2019 இது 100வது நாள். ஜனவரியில் 31, பிப்ரவரியில் 28, மார்ச்சில் ஒரு 31, இது கூட்டினாவே 90 நாள் ஆயிடுச்சு. ஏப்ரலில் 10 கேட்டால் 100 நாள் ஆயிடுச்சு. இப்போ வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் டிசம்பர் 31 2018 ஒரு இது எடுத்திருப்பீங்க, பிரதிஜை எடுத்திருப்பீங்க, நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன். இது 100 நாளும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். இந்த 100 நாளும் 100 வீடியோ போட்டிருக்கேன் யூடியூப்பில். 100 நாளும் அமிர்த வேலை செய்திருக்கிறேன், 100 நாளும் வாணி படிச்சிருக்கிறேன். என்னோடய யூடியூப் நமக்கு ஒரு வாட்ஸ்அப் சேனல் இது இருக்குது, குரூப் இருக்குது, அதில் வந்து ஆடியோ போடுறோம். பகவானோட வாணியில் இருந்து டைட்டில், கேள்வி பதில், வரதானம், தாரணை, ஸ்லோகன் இதெல்லாம் படித்து போடுறது. இது டெய்லியும் பண்ணியிருக்கேன். டெய்லி வாக்கிங் போகிறேன். ஒரு ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்டாக நான் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களால் சொல்ல முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அமிர்த வேலை டெய்லி பண்ணியிருக்கீங்களா, வாணி நல்லா படிச்சிருக்கேன், வேறு எதுவாக இருந்தாலும் வாக்கிங் போய் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த 100 நாளும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா. ஏன்னா அன்னன்னைக்கு நைட்டு படுக்க போகும்போது அன்றைக்கி நம்ம செய்யணும்னு நினச்சதை செய்திருந்தால்தான் ஒரு நிம்மதியை தூக்கமே வரும். அடுத்த நாள் அடுத்த மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த ராஜயோகம் கேட்குறது 4 விஷயந்தான். அமிர்த வேலை, வாணி படிக்கிறது, ஸ்ரீமத்து, அப்புறம் சேவை. நான் இப்போது கடந்த கொஞ்ச நாட்களில் இனி ஒரு சேவையை ஆரம்பிச்சிருக்கேன். விட் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது, வீடியோ ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு ஆப்பு, மொபைல் ஆப்பு. அது வழியாக 30 செகண்ட்ஸ்க்கான வீடியோ போட முடியும். அது வந்து கிட்டத்தட்ட நான் 2 வாரமாக போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன் நான். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்துடுச்சு. அதேமாதிரி ஹலோ ஆப்னு ஒரு ஆப் இருக்குது, அதுலேயும் இந்த சேவையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் ஆரம்பித்த நாள்லேருந்து கண்டினியூஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அதில் வந்து ரீச் ஜாஸ்தி, நிறைய மக்களுக்கு விஷயங்கள் சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ நேரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமானது. இந்த நேரம் எல்லாருக்குமே வான பிரச்சனை இல்லை, சரியா? நாளைக்கு பண்ணிக்கலாம், 60 வயசுக்கு மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காது. நம்ம எந்த நல்ல காரியமும் இப்போவே பண்ணணும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.